hello friends. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு மைக். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போதான் ஸ்டார்ட் அப் யூடியூபர். ஸோ ஒவ்வொரு திங்ஸாக நம்ம வாங்கிட்டு அப்கிரேட் பண்ணுற மாதிரி மைக்கும் ரொம்ப வந்து நீடாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த மைக் K9 வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன்னா. ஸோ இதுதான் அது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் இருக்குது அண்ட் ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அதோட வழக்கம் போல் எல்லாத்துக்கும் வர மாதிரி ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டருங்கிறது தான் நம்மளோட மைக். ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி C டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்மக்கிட்ட இருக்க சார்ஜர் வச்சு ஈஸியாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி கிளிப் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஷர்ட்லையும் வந்துட்டு இந்த மாதிரி கிளிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எவ்வளோ தூரத்துலேருந்து பேசினாலுமே கிளியராக தான் இருக்குது. ஸோ நான் இது வந்துட்டு ஆல்ரெடி பேசி செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் வந்துட்டு இந்த ரிசீவர் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து டிஃபால்ட்டாக அவங்க வந்து C டைப் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் வந்துட்டு நமக்காக லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம வேணும் அப்படின்னா இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்காக வந்து எந்த ஒரு ஆப்புமே ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண வேணாம். டேரெக்டாக இதை ப்ளக்இன் பண்ணிட்டா போதும். நம்ம எப்படி வந்து ஒரு ஹெட்ஃபோன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ ஜஸ்ட் லைக் தட் இதை வந்து நீங்கள் அதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட மைக்கை வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஓகே, இதில் வந்துட்டு க்ரீன் அண்ட் ரெட் லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து க்ரீன் வந்து ஸ்டாப் ஆனோடனே கனெக்ட் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஸோ இதுக்காக புதுசாக நம்ம எந்த ஆப்போ எதுவுமே நம்ம பண்ண வேணாம், ஜஸ்ட் ப்ளக்இன் பண்ணால் போதும். ஓகே, ஸோ சூப்பரான இந்த மைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது K9. இதுலேயே வந்து நம்ம சிங்கிள் மைக் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து K8ன்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அது கூட வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங்க்கு வந்துட்டு USB கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, இதுவும் வந்து C டைப் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலி எப்பவும் போல் ஒரு யூசர் மேனுவல் நம்ம என்ன வாங்கினாலும் நமக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்கை வந்துட்டு இப்போ நான் நார்மலி பேசிகிட்டு இருக்கேன்ல, இப்போ நான் எந்த மைக்கும் கனெக்ட் பண்ணலை. ஸோ டேரெக்டாக ஃபோன் கேப்சர் பண்ணுற சவுண்ட் தான். ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு பேசும்போது அந்த கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் ஆன் பண்ணது ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ரெட் அண்ட் க்ரீன் லைட் இருந்தது க்ரீன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை கிளிப் ஆன் பண்ணிட்டு பேசலாம். ஸோ எனக்கு வந்து இப்போ டேரெக்டாக பேசும்போது நான் அப்போ பேசின மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் இந்த கிளாரிட்டி தெரியும். ஸோ சீரியஸ்லி சூப்பராக இருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆயிடுவீங்க. ஜஸ்ட் 550 rupees தான். ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு மேலே போய் பேசுறேன். ஓகே, என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, குரலையும் காட்ட வேண்டியிருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த சவுண்ட் ஆடிபிள் எப்படி இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மைக்கோட கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ எவ்வளவு தூரத்துல பேசினாலும் நம்ம நடந்துட்டே பேசணும் அப்படின்னாலும் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கிளியரா கேட்கும். அண்ட் ஸோ நான் மைக் இல்லாமல் பேசுனதும் பார்த்துருப்பீங்க, மைக்கோட பேசுறதும் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ கிளாரிட்டி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்க்கு இது வந்து ஒர்த் த மணி, ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் பட்டிங் கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் யூடியூபராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்து தான். ஸோ இதை நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜங்ஷன்ல ஜானகிராம் பரணி ஹோட்டல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல ரெபல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்கு, அங்கதான் வாங்கினேன். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களை வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தோம். ஸோ நீங்களும் வந்து வேற ஊர்ல இருந்தீங்கனாலுமே கண்டிப்பா அவங்கள்ட்ட இன்ஸ்டாகிராம்ல நீங்க கேட்டுட்டு ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அவங்களோட ஷாப் லிங்க் கண்டிப்பா முடிஞ்சா நான் லிங்க் கீழே தரேன். அண்ட் இது வந்து முழுக்க சொந்த காசில் வாங்கியது, எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.